Hi friends, welcome to Ahilyu Arts channel. நான் தான் உங்க host உமா. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பைரல் ஸ்க்ரப்பி எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நீங்க வந்து பெரிய ஒரு ஐட்டம் பண்ணி முடிச்சிட்டீங்க. நிறைய கொஞ்சம் yarn மிச்சம் இருக்கு பட் அதுல புதுசா எதுவும் பண்ண முடியாது அப்படினா அந்த ஸ்டாஷ் yarnலாம் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னா இது. பட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நீங்க வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு க்ளீன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இத நீங்க வந்து கொஞ்சம் பெரிய சைஸா பண்ணி பாடி பிரஷ்ஷா கூட நீங்க யூஸ் பண்ணலாம். சரிங்களா? So அந்த மாதிரி இது வந்து செமையா இருக்கும். நீங்க வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா காட்டன் yarn யூஸ் பண்ணுங்க. நீங்க வந்து ஓன் யூஸ்க்கும் காட்டன் yarn யூஸ் பண்ணலாம். பட் கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கணும்ன்றதுக்காக worsted weight yarn யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். சரிங்களா? சோ இப்போ இத எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்றேன் நான். இது ரொம்ப சிம்பிள் பேட்டர்ன்ங்க. ஒரு half an hourல முடிச்சிரலாம். சரிங்களா? சோ இப்போ நீங்க வந்து பெரிய டெய்ல் எண்ட் விட்டுக்கோங்க. ஏனா இத வச்சு தான் நம்ம வந்து தைக்க போறோம். சரிங்களா? சோ நம்ம வந்து ஒரு parallelogram ஷேப்ல வர்க் பண்ணிட்டு அத வந்து சுருட்டி தச்சு அத வந்து ஸ்பைரல் ஆக்குவோம். சரிங்களா? சோ இப்போ நான் வந்து பாருங்க இவ்ளோ பெரிய டெய்ல் எண்ட் விட்டுருக்கேன். நீங்க எவ்வளவு பெருசா வேணாலும் விடலாம். ஏனா அத தச்சிட்டு ரெண்டையும் சேர்த்து நம்ம தைக்கணும். அதனால பெருசாவே விடுங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா 21 செயின் போடுறேன். ஓகேங்களா? சோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 சாரிங்க 21 செயின் போட்டுருக்கேன். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 ஓகே. இப்போ நம்ம எப்பவும் போல ஃபர்ஸ்ட் செயினை விட்டுட்டு இரண்டாவது செயின்ல நம்ம இப்போ இந்த ஸ்பைன்ல தானே வர்க் பண்ணுவோம். சோ இந்த ஸ்பைன்ல ஒரு சிங்கிள் crochet. ஓகேங்களா? அதே மாதிரி full செயின்லயும் ஒரு சிங்கிள் crochet. இது வந்து நம்ம எப்படி வந்து parallelogram வர்க் பண்ணி ஸ்பைரல் பண்ண போறோம்னா நம்ம ஒரு சைடு ஃபுல்லா இன்கிரீஸ் பண்ணிட்டே வருவோம். இன்னொரு சைடு ஃபுல்லா டிக்ரீஸ் பண்ணிட்டே வருவோம். சரிங்களா? அப்பம்போது உங்களுக்கு அந்த ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு பதிலா சைடு வாங்கி வரும் இல்லீங்களா? இந்த சைடு ஃபுல்லா இன்கிரீஸ் ஆயிட்டு வரும். இந்த சைடு ஃபுல்லா டிக்ரீஸ் ஆயிட்டு வரும். அப்போ வந்து உங்களுக்கு parallelogram மாதிரி இருக்கும். அத வந்து நம்ம சுருட்டி தச்சோம்னா நம்ம அந்த சுருக்கு பையலாம் இருக்கும் இல்லையா? மேல மட்டும் இழுத்தா வந்து சுருங்கும். அந்த மாதிரி சுருக்கி தச்சோம்னா அது வந்து மடங்கி ஸ்பைரல் ஆகும். சரிங்களா? அது எப்படின்னு நம்ம பாப்போம். இப்போ நீங்க ஃபுல்லா சிங்கிள் crochetவே போட்டுவாங்க. இப்போ நீங்க வந்து பாடி பிரஷ் மாதிரி பண்றீங்க இல்ல பெருசா உங்களுக்கு ஸ்க்ரப்பி வேணும் அப்படினு நீங்க ஃபீல் பண்ணீங்கனா 30 செயின் கூட போடலாம். சரிங்களா? இப்போ நீங்க வந்து அடுப்பு துடைக்கிறதுக்கு ஸ்டவ் துடைக்கிறதுக்கு பிளஸ் அந்த கிச்சனோட அந்த டேபிள் எல்லாம் க்ளீன் பண்றதுக்குனா நீங்க வந்து பெருசாவே நீங்க பண்ணலாம். சரிங்களா? பாத்திரம் கழுவுறதுக்குனா நீங்க 20 செயின்லயே பண்ணாலே போதும். ஓகேங்களா? நீங்க பாடி பிரஷ்ஷா யூஸ் பண்ணீங்கனா நீங்க எவ்வளவு பெருசு வேணுமோ அவ்வளவு பெருசு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிட்டேன். நான் வந்து 20 செயின் போட்டேன் இல்லீங்களா? 21 செயின் போட்டேன். அப்ப எனக்கு 20 ஸ்டிட்ச் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா வர்க்க டர்ன் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்கிரீஸ் பண்றேன். சரிங்களா? சோ இப்போ நம்ம இந்த லாஸ்ட் ஸ்டிட்ச்ல ரெண்டு சிங்கிள் crochet போட போறோம். இப்போ நம்ம எல்லாத்துலயும் ஒரு சிங்கிள் crochet போட்டோம்னா இதுல 21 ஆயிரும் இல்லீங்களா? அதனால நம்ம கடைசி ரெண்டு ஸ்டிட்ச்ல வந்து டிக்ரீஸ் பண்ணிடுவோம். சோ மொத்தம் இந்த பக்கம் இன்கிரீஸும் அந்த பக்கம் டிக்ரீஸும் சேர்த்து டாலி ஆயிரும். மொத்தம் நமக்கு 20 ஸ்டிட்ச் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். சரிங்களா? நீங்க இதல ஒண்ணே தான் மெயின்टेन பண்ணனும். என்னன்னா எந்த பக்கம் டிக்ரீஸ் பண்றீங்களோ அந்த பக்கம் டிக்ரீஸ் பண்ணிட்டே வரணும். எந்த பக்கம் இன்கிரீஸ் பண்றீங்களோ அந்த பக்கம் இன்கிரீஸ் பண்ணிட்டே வரணும். அப்படி பார்த்தோம்னா இப்போ இந்த ரவுண்ட்ல இந்த இரண்டாவது ரவுண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்கிரீஸ் தான் பண்ணிருக்கோம். லாஸ்ட் தான் டிக்ரீஸ் பண்ணுவோம். பட் அதே நேரத்துல இப்போ நீங்க
டர்ன் பண்ணிங்கன்னா ஒர்க்கை இந்த சைடு இருந்து ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் தான் பண்ணுவோம் இல்லைங்களா? அது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் எங்கே டிக்ரீஸ் பண்ணணும் எங்கே இன்க்ரீஸ் பண்ணணும்னு. பட் இருந்தாலும் சொல்கிறேன் நான், நீங்கள் வந்து இந்த ரோவில் டிக்ரீஸ் பண்ணணுமா இந்த ரோவில் இன்க்ரீஸ் பண்ணணுமான்னு கன்ஃபியூஷனாக ஆயிக்காதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து இப்போ நான் 20 ஸ்டிச் இருக்குன்றனால நான் வந்து 21 ரவுண்டு போடுவேன். நீங்கள் வந்து எத்தனை ஸ்டிச் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ப்ளஸ் ஒரு ரவுண்டு போடுங்க. சரிங்களா? அப்போ தான் வந்து நம்மளுக்கு தைக்கும்போது அந்த ஸ்பைரல் வந்து அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக தெரியும். இல்லைன்னா வந்து ஒரு பக்கம் ஓவல் மாதிரி தெரியும், இன்னொரு பக்கம் வந்து சிலிண்டர் மாதிரி தெரியும். அந்த மாதிரி இருக்க வேணான்றதுக்காக தான் இது. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த எண்டுக்கு வந்துட்டேன். சரிங்களா? இந்த பக்கம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், இந்த பக்கம் 2 ஸ்டிச் இருக்குது. ஸோ இதை 2ஐயும் சேர்த்து நான் வந்து டிக்ரீஸ் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ இதிலேருந்து எடுத்து அதே மாதிரி அடுத்த ஸ்டிச்சிலேருந்து எடுத்து 2ஐயும் சேர்த்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ கவுண்ட் பண்ணோன்னா எனக்கு 20 ஸ்டிச்சு தான் இருக்கும். ஸோ இப்போது இதுதான் நான் சொன்னேன், நீங்கள் வந்து இந்த பக்கம் தான் நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த ரவுண்டில் எடுத்தோடனே டிக்ரீஸ் தான் வரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்து எடுத்து அடுத்த ஸ்டிச்சிலேருந்தும் எடுத்து 2ஐயும் சேர்த்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு ரவுண்டில் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, லாஸ்ட் டிக்ரீஸ் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்த ரவுண்டில் ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்த லாஸ்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. பட் எப்படி பண்ணாலும் உங்களுக்கு வந்து எல்லா ரவுண்ட்லையும் 20 ஸ்டிச் தான் இருக்கும். நீங்கள் ஒரு ரவுண்டில் ஒரு ஸ்டிச் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச்சு கவுண்ட்டு மாறிடும். அதனால் கவனித்து போடுங்க. நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நீங்கள் ஏதாவது ஒரு ரவுண்டில் இன்க்ரீஸ் பண்ணாமல் விட்டுருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு ரவுண்டில் டிக்ரீஸ் பண்ணாமல் விட்டுருந்தாலோ அந்த அந்த பேரலோகிராம் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் மிஸ்ஷேப் ஆகிருக்கும். சரிங்களா? அதனால் கவனித்து போடுங்க. இதே தான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன். எல்லா ரவுண்டும் சிங்கிள் க்ரோஷே, ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஸ்டிச்சில் மட்டும் டிக்ரீஸ் பண்ணணும். 20 ரவுண்டு முடிச்சுட்டு எப்படி அதை ஸ்பைரலாக வச்சு தைக்கிறதுன்னு சொல்கிறேன் நான். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து நீங்கள் லாஸ்ட் ஸ்டிச்சை கவனிச்சு போடணும். அது வந்து செயின் ஸ்டிச் மாதிரி தெரியும், பட் அதுதான் உங்கள் லாஸ்ட் ஸ்டிச்சாக இருக்கும். ஸோ அதனால் கவுண்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த லாஸ்ட்டில் 2 சிங்கிள் க்ரோஷே. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுதா எப்படி இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகுது இந்த பக்கம் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி? ஸோ இதவே கண்டினியூ பண்ணுங்கள். எப்படி வந்து இதை சேர்த்து தைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து இதில் 21 ரோ போட்டிருக்கேன். ஏன் 21 ரோ போட்டிருக்கேன்னா, ஆட் நம்பர் ஆஃப் ரோஸில் தான் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கோடைய இந்த லாங் டெய்லண்டு இந்த சைடு இருக்கா. ஸோ நீங்கள் ஈவன் நம்பரில் போட்டிங்கன்னா இந்த டெய்லண்டும் இந்த பக்கமே வந்துடும். நம்மளுக்கு வந்து ஒரு டெய்லண்ட் இந்த பக்கம் வேணும், அப்போ தான் இந்த சைடு தைக்க முடியும். இன்னொரு டெய்லண்ட் இங்கிட்டு இருக்குது, அப்போ தான் இந்த பக்கம் தைக்க முடியும். ஸோ 21 ரோ ஏன் போட்டிருக்கேன்னா, எனக்கு இந்த லாங் டெய்ல் வந்து இந்த சைடு வேணும், இந்த டெய்ல் வந்து இங்கே ஏற்கனவே இருக்குது. ஸோ நான் இதை இந்த பக்கமும் சேர்த்து தைப்பேன். சரிங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி இந்த 2ஐயும் ஜாயின் பண்ணணும் இல்லைங்களா? நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இந்த இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணலாம். பட் நான் வந்து இது தனியாகவே தைக்கிறேன். சரிங்களா? இதை பாருங்கள், நல்லா பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து இந்த எண்டு வந்து இந்த பக்கம் வச்சு இந்த எண்டை வந்து இந்த பக்கம் வைக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு சிலிண்டர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா? இப்போ நம்மளுக்கு மொத்தமே இது வந்து நம்ம இந்த 20 ஸ்டிச் இருக்கிறது தான், இதுதான் அந்த ரோ இல்லைங்களா? ஸோ இதுலேயும் 20 ஸ்டிச் இருக்கும், இதுலேயும் 20 ஸ்டிச் இருக்கும். ஸோ 2ஐயும் சேர்த்து நம்ம தைச்சிடலாம். நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் கட்டாயம் கிடையாது. இதை தைச்சி முடித்த பிறகு இந்த டெய்லண்டை யூஸ் பண்ணி இந்த பக்கம் தைச்சிருவோம், இந்த டெய்லண்டை யூஸ் பண்ணி இந்த பக்கம் தைச்சிருவோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போடுறேன். சரிங்களா? லைட்டாக ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க, ஜஸ்ட் ஃபார் செக்யூரிட்டி தான். அந்த டெய்லண்டையும் சேர்த்து எடுத்துக்காதீங்க, நம்ம இந்த தைக்கிற நூலை தான் வச்சு முடிச்சு போடுறேன். ஓகேங்களா? இதை வந்து ஒன்றுமே பண்ணலை நான். இப்போது அடுத்த ஸ்டிச்சில்
போட்டு இந்த நம்ம இப்போ இந்த முடிச்சு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் சேர்த்தே உள்ளே வச்சுக்கோங்க, அதை வெளியே விட்டுறாதீங்க. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் வரிசையாக நம்ம தைக்க போகிறோம். தைச்சிட்டு வாங்க இந்த 2 டெயில் எண்டையும் எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறேன் நான். சரிங்களா? பாருங்கள், இந்த டெயில் எண்டை நான் தொடவே இல்லை, இது மட்டும்தான் வச்சு வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த சைடு தைச்சிருக்கேன். சரிங்களா? இப்போது இதை வந்து எப்படி வரும்னு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு இதை முடிச்சு போட்டிருக்கேன். இதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த சைடு காமிக்கிறேன் நான். சரிங்களா? இதை வந்து இப்போது இந்த பக்கம் நம்மளுக்கு சிலிண்டர் மாதிரி இருந்திருக்கும், இதை வந்து நான் சேர்த்து முடிச்சு போட்டிருக்கேன். அதை எப்படி பண்ணேன்னா, இந்த டெயில் எண்டை விட்டு நம்ம இந்த பாவடைக்கெலாம் நாடா கோர்ப்போம் இல்லைங்களாங்க, இந்த சுடிதாருக்கெலாம் இது பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் உள்ளே விட்டு ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் விடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு கேப் எதுவும் இருக்காது. சரிங்களா? பாருங்கள், ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இடத்துக்கே வந்துட்டோம், இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை நல்லா டைட்டாக இழுத்துருங்க. ஓகேங்களா? இதை டைட்டாக இழுத்துட்டிங்கன்னா மறுபடியும் 2-3 ஸ்டிச்சில் 2-3 ரவுண்ட் ஆஃப் ஸ்டிச்சு போட்டு அதை டைட் பண்ணுங்கள். இதே தான் நான் அந்த சைடும் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நீங்கள் வந்து 2 சைடும் இந்த மாதிரி ஒவ்வொரு ரவுண்டுக்குள்ளேயும் விட்டு எடுத்து கேப்பே இல்லாமல் தைச்சி முடிக்கணும். சரிங்களா? இது தைச்சிட்டு ஃபுல் டெய்லண்டே யூஸ் பண்ணாதீங்க. நம்ம ஏன் இவ்வளோ பெரிய டெய்லண்ட் வச்சுருக்கோன்னா, அந்த 2 டெய்லண்டையும் சேர்த்து நம்ம முடிச்சு போடுவோம். சரிங்களா? இந்த இப்போ இது ஸ்பைரல் ஆக்கணும்னா 2 பக்கம் சேர்த்து முடிச்சு போடணும் இல்லைங்களா, அதனால தான் இந்த பக்கமும் நான் வந்து மிச்சம் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம மிச்சம் வைக்கணும். இப்போது இதில் நாட் போட்டுக்கிறேன், இன்னொரு நாட் கூட போடலாம், தப்பே இல்லை. ஏன்னா இதை வந்து நம்ம ரஃப் யூஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எவ்வளோ டைட்டாக பண்ணுறீங்களோ அவ்வளவு நல்லது. சரிங்களா? இப்போது நான் பாருங்கள், அந்த 2 எட்ஜையும் வந்து நடுவில் அமுக்கியிருக்கேன். இப்போ எனக்கு இந்த ஸ்பைரல் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 பக்கமும் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இந்த ஒரு சைடு கொண்டு வந்து எந்த பக்கம் உங்களுக்கு பெரிய டெய்லண்ட் இருக்கோ அந்த சைடை வந்து முன்னாடி கொண்டு வாங்க. ஏன்னா சின்ன டெய்லண்டை இன்னொரு சைடு கொண்டு போனீங்கன்னா அது இன்னும் ரொம்ப சின்னதாயிரும் இல்லைங்களா. ஸோ இதை மேலே கொண்டு வந்துடுறேன். இப்போது இந்த 2ஐயும் சேர்த்து முடிச்சு போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்மளுடைய ஸ்க்ரப்பி இருக்க போகுது. இது வந்து ரொம்ப லாங் லைஃப் இருக்குங்க. நீங்கள் வந்து ஓயாமல் நம்ம இதை ஸ்க்ரப்பர் மாற்றிக்கிட்டே இருக்கிறோம், அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் இதை வாஷ் பண்ணிக்கலாம், அதுதான் ரொம்ப இது. நீங்கள் வந்து எவ்வளோ அழுக்கானாலும் மறுபடியும் வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதை நல்லா டைட்டாக 2 முடிச்சு போட்டு முடிங்க. ஸோ இப்படி தான் நம்மளோட ஸ்க்ரப்பி இருக்க போகுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி வேரிகேட்டட் yarn யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பைரல் இது வந்து நல்லா தெரியும். நீங்கள் சாலிட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன பண்ணணுன்னாலும் எனக்கு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம், நம்ம ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்குலாம் இன்னும் ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா, எட்சி ஷாப், என்னோட எட்சி ஷாப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில், எல்லா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் எட்சி ஷாப் லிங்க் இருக்குது. அதில் போய் நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள்.
நம்மளுடைய ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபேவரட் ஷாப்பாக அந்த மேலே இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.